சாமி. சொல்லிடுவோமா? சொல்லுங்க. பாட போறேன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பாக்குவோமா? நட்டலடு ராத்திரியிலே மொட்டு மால பூத்தாரே மாட்டு கொட்டகையில் பிறந்தார் இயேசு சுவாமி. நட்டலடு ராத்திரியில் சொட்டு மணி காலையிலே மொட்டு மால பூத்தாரே எங்க சாமி. இயேசு மொட்டு மால பூத்தாரே எங்க சாமி. நட்டலடு ராத்திரியில் சொட்டு மணி காலையிலே மொட்டு மால பூத்தாரே எங்க சாமி. மாட்டு கொட்டிலே இருந்தாரே எங்க சுவாமி. ஆமா ஆமா பாட போறீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு, இயேசு கிறிஸ்து பிறப்பு பத்தி தானே பாட போறீங்க. தெரிஞ்சு போச்சா? யாருக்கெல்லாம் தெரியுதுல இயேசு பிறப்பை பற்றி பாட போறேன்னு? அம்மா உங்களுக்கு தெரியுதா? அம்மா பெரியம்மா உங்களுக்கு தெரியுதா? யாருக்கெல்லாம் தெரியுது? உனக்கு தெரியுமா? அது நான் சொல்லட்டுமா? சொல்லுறேன் பாரு. முன்குறித்த காலத்திலே ஆபிரகாம் வரலாறு தோன்றி தாவீதின் வம்சம் நிறைவேற தரிசனங்கள் நிறைவேற யூதா கோத்திரத்திலே ஏசாயா உரைத்தது போல ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி அது கிளை எழும்பி அது எதை போல் தெளிக்கும்? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எதை போல தெளிக்கும்? ஐயோ என் வில்லு பாட்டுக்கு வந்து எல்லாம் சரியில்லை அம்மா. நீங்களாவது சொல்லுங்கம்மா. அது எதை போல எழும்பும்மா? அம்மா எதுன்னு தெரியாதா அம்மா? ஐயோ நம்ம வில்லு பாட்டடிக்கிறது ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அது பிறகு ஒரு வசனம் சொல்லுது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமாங்க எல்லாம் சரிதான். சொல்லுங்க, இயேசு எதற்காக இந்த உலகத்துல பிறந்தாருங்க? எங்க இது உங்களுக்கு தெரியாதா? இத நான் சொல்லிடணுமா? எதுக்காக வந்து பிறந்தாரு? ஆமா, நீங்க தானே பாட போறீங்க, நீங்களே சொல்லுங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே பாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. எம்மா அதை பத்தி விளக்கமா சொல்லவா சுருக்கி சொல்லவா? விளக்கமா சொல்லுங்க. அவர் பிறப்பு அதிசயங்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்தரிங்க, வல்லமையுள்ள தேவரிங்க, சமாதான பிரபு எனப்படுங்க. ஓகே, சரிதாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் விளக்க மாட்டா? இதை விட விளக்கமாவா? யாராவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? என்ன விளக்கமா சொல்றீங்க? பரிசுத்த ஆவியாலே கிருபை பெற்ற மரியாளிடத்திலே உற்பவித்து பிறந்தாரே இயேசு கிறிஸ்து. மாட்டு கொட்டிலே புல்லடையில் தவழ்ந்தாரு. இத ஒரு பாட்டா பாடிடுவோமா? என் கூட யாரெல்லாம் பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ரெடியா? பாடிடலாமா? எல்லாரும் ரெடியா? கை தட்ட ரெடியா? ஓகே, ரெடி. தாவீதின் வம்சம் ஊரிலும்
தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எல்லாம் சரிதாங்க. இயேசுவானவர் எதற்காக பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்கன்னு சொல்லுவீங்களா? அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும், அத கொஞ்சம் சொல்றீங்களா? இத நான் கரெக்டா சொல்லட்டுமா? 1.5 கிலோ வைரம் கிடைக்கும், கிடைக்கும். 1 கிலோ தங்கம் கிடைக்கும், கிடைக்கும். 4 கிலோ வெள்ளி கிடைக்கும். யாருக்கெல்லாம் வேணும்? ஏசு பிறந்தா 4 கிலோ வெள்ளி யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க. நான் சொல்றது சரிதானா? நமக்கு தங்கமா கிடைக்கும், வைரமா கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க. நானே சொல்றேன். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. இப்படியாய் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடியாக விண்ணுலகில் இருந்து வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாம் இந்நாளிலே கூடி வந்திருக்கின்ற மகிழ்வுற்றிருக்கின்ற மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சான்றோரே, எங்க அம்மாவை போன்றோரே, எங்க அண்ணனை போன்றோரே, அக்காளை போன்றோரே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? உலகத்தில் வந்த போது நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியலிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளமா. இத்துணை நேரமும் கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் நன்றி கூறி